ஓட் பர்சன்டேஜ் 20-25 வந்துருச்சு, 40 வந்துருச்சு. அதாவது பெரிய பெரிய கட்சிகள் பண்ணதை இவர் வந்து இன்னும் கண்டெஸ்டே பண்ணல. மக்களோட அவர் வந்து ரோட் ஷோவே அந்த டைம்ல வரல. அப்பயே வந்து 40-25 இந்த மாதிரி போட்டு அதை வந்து மக்களும் நம்புற அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க பத்தி. இப்பதான் ஓடி போனது பாத்துட்டாங்களா, அப்புறம் தான் அது இப்ப பாலிடிக்ஸ்ல உண்மையான களத்துல இருக்கும்போது பேசிட்டு தான் இருக்க போல. கேட்கல வைட் பியர், கொஞ்சம் பிரேக் ஆகுது. கேட்கலையா? ஓகே ஓகே. பிரேக் கேக்குதா? பிரேக் ஆகுது, கேக்குது, ஆனா நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. ஐயோ தவறு. சரி, இல்ல இல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் தான், அதுல இருந்து வாங்க. ஓகே ஓகே. அதுதான் இது வந்து நீங்களும் மக்கடிச்சுட்டு வந்தீங்களா? இல்லங்க எதுல இருந்து கேட்டுச்சு கேட்கலன்னு எனக்கு தெரியலையே. நான் என்ன பாயிண்ட் பேசுனேன்னு தெரியல. நான் என்ன சொல்லுறேன்னா, இது வந்து போலியான ஒரு விஷயத்த எடுத்துட்டு போய் ஈஸியா சேர்க்க முடியுது, புரியுதுங்களா? இங்க ஓட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்நேரம் அண்ணன் தான் சிஎம்ன்ற ஃபேக் நெரட்டிவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுதான் அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு இப்ப நீங்க இந்த இஷ்யூல பாத்துருப்பீங்க. அதுக்காக தான் அவங்க வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட்ல ஒரு எம்எல்எம் இன்ஃபுளுசர்ஸ் எம்எல்எம் டீம் வச்சிருக்காங்க. எம்எல்எம் நெட்வொர்க் தான். அதுதான் சார். இப்போ நீங்க எம்எல்எம் தனி, இன்ஃபுளுசர்ஸ் மார்க்கெட்டிங் தனி இல்ல. இது வந்து இன்ஃபுளுசர்ஸ் எம்எல்எம் தான். ஏன்னா ஒரு இன்ஃபுளுசருக்கு பே பண்ணிட்டு இந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே அவங்க நெட்வொர்க்கை மேம்படுத்திட்டே வராங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ நீங்க வந்து உண்மையாவே ஒரு பொலிட்டிஷியனோ கோர்ட்டோ சொல்றதை கூட இல்ல அது அப்படி கிடையாதுன்ட்டு வெகுஜன மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு இவங்களாதான் ரீசன். நீங்க அப்ப வந்து ஃபேக் நேரேட்டிவ் பண்றவங்களை ஸ்ட்ரிக்டா லாஸ் எடுத்துட்டு வந்து கேட்கணும். இந்த மாதிரி ஒரு 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு ஒரு ஐடி, ஈஸியா வந்து ஜட்ஜு சொன்னது தப்பு அப்படின்னு ஒரு கண்டெஸ்ட் பண்ணி இதுல போடுறான். அவன் நாளைக்கு பல்ட்டி அடிப்பான். ஆனா நீ சொன்னது தப்புன்னு அவனை பிடிச்சி நீங்க நிறுத்துனீங்கன்னா தான் அந்த மாதிரி 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஐடிலாம் அந்த ஃபாலோ பண்றதுக்கு யோசிப்பான். இல்லைன்னா காசு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு ட்வீட்டு நாளைக்கு ஒரு ட்வீட் அப்படி போயிட்டே இருக்குல்ல. நீங்க அது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனு ஒரு கலவரத்தை தூண்டுற அளவுக்கு போயிருச்சு. இப்போ இப்ப நான் நேத்தே சொன்னேன், ஆதவ அர்ஜுனா போட்ட ட்வீட்டை விஜய் போட்டிருந்தா அதோட விபரீதம் வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிருக்கும். அப்ப இத்தனை ஐடிஸ் எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆகியிருக்கும்? இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க பிரச்சனை ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த இந்த மாதிரி போட்டா நம்மள வந்து ஆளுங்கட்சியோ வந்து நம்மள வந்து ஏதாவது அதுதான் நான் சொல்றேன். கோவப்பட்டு நீங்க அவனை ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது பண்ணணும். நீங்க ஹெல்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல இது நான் நடுவுல ஒரு நாள் கேட்டேன் ஒயிட் பேர். நான் வந்து கேட்கும் போது சபா ஈகலோ யாரோ ஒருத்தர் சொன்ன திமுக ஆளுங்கட்சிகள் அப்படிங்கிறது தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது கலவரங்கள் தோன்றது இது எல்லாமே வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல தான் வரும். சரி இருங்க, நான் வந்து இங்க இல்ல அது புரியுது. அன்னைக்கு நான் ஒரு 2 நாள் முடி கேட்கும் போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவன் மோதி அதாவது எப்படி சொல்றதுன்னா அவன் இது மூலமா தன்னை ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸ்கோர் பண்ணிக்கணும். ஆமா பரணி தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் சொன்ன கேட்டேன், சித்ரா அரவிந்த் நினைக்கிறேன். கேட்கும் போது அவங்க சொன்ன வந்து இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி எடுத்து இவங்க ஏதாவது நம்மளை ஏதாவது தொடணும், இல்ல நம்மளை ஏதாவது சீண்டணும், இல்ல நமக்கான ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு நான் வந்து இங்க நான் வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நேரட்டிவ் இங்க எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா ஜிப்சி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாரு பாருங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நாங்க இடம் கேட்டோம், நேஷனல் நேரு ஸ்டேடியத்துல கேட்டோம், ஆனா அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு தான் இங்க ஒரு இஷ்யூ ஒண்ணு ஓடிட்டு இருக்கும் போது டைம் பாஸ் ஸ்பேசஸ்ல அந்த வாழைப்பத்துக்கு சரக்கு அடிச்சுட்டு வாழைப்பத்தை தொட்டு திம்பான பேர் என்ன, சூர்யாவா, ஒரு ஐடி போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஸ்பேஸ்ல அவன் தானே சொன்னான், ஒரு நாள் ஸ்பேஸ்ல அவன் தானே சொன்னான் நான் சரக்குக்கு வாழைப்பத்தை தொட்டு திம்பேன் அப்படின்னு. அவனுக்கு குடிவருமாவும் அங்க ஸ்பேஸ்ல பேசிக்கிறானே. அப்ப குடிவருமா அவனுக்கு சண்டை வந்துருச்சு. உடனே என்ன சொல்றான், என்கிட்ட முதல்ல இது நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல சொன்ன உடனே நான் பதில நம்புற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, அவன் வயசுல வேணாலும் சொல்லி கேட்டுறான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் குடிவருமா இதுதான் கேட்டான். அந்த ரெக்கார்டிங் கொண்டு இருக்கு. அப்ப இங்க என்னன்னா இங்க வந்து ஆடியோ லான்ச் இங்க நடத்துறது உனக்கு இடம் கிடைக்காத காரணம் இங்க அரசாங்கம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்க ஆன்லைன்ல சொல்லு.
ஆமா. அப்ப உடனே இங்க என்ன பண்ணுவோம், திமுக ஐடி விங்ல இருக்கிறவங்களோ இல்ல இங்க இருக்கிற திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க, எப்பா எங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நீங்க விளக்கம் கொடுக்க வரீங்கல்ல, இப்ப என்ன பண்றான் பாத்தியா, நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வச்சுட்டா பாத்தியா. அது பனிஷபிள்ல எந்த வகையில வரும் இதெல்லாம் வந்து இல்ல அது பனிஷபிளுக்கு இல்ல சொல்லல, இது நான் சொல்றது பனிஷபிளுக்கு சொல்லல. இங்க நீங்க இது கூட கனெக்ட் பண்ணிக்காதீங்க, ஒயிட் பேர் சொன்ன கூட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நான் அதுல அதோட கண்டினியூஷன் நான் சொல்றேன், இல்ல ப்ரீவியஸ் நான் பாஸ்ட் சொல்றேன். அப்போ உங்களை பேச வைக்கிறாங்க, யாருக்கு எதிரா, அவங்களுக்கு எதிரா. பாத்தியா ஆளுங்கட்சி எங்களை பார்த்து எங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது பாத்தியா. இப்ப நல்லா கவனிச்சீங்க, இப்பதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், இவனுங்களை இந்த இடத்துல இவனுங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்றானுங்க, அது நாங்க பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அரெஸ்ட் இந்த இது விஷயங்களை பேசும்போது வரம்பரணி புரியுதா. அப்ப அவனுங்க அங்கே தான் ஆரம்பிச்சாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க பிஃபோர் பாலிடிக்ஸ். ஆமா கபிலன் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, அது முக்தி எங்க வந்து நிக்குதுன்னா, உங்களால ஈஸியாவே ஒரு கலவரத்தை இல்ல அந்த மென்டாலிட்டியை தூண்டுற அளவுக்கு இவங்களோட ரீச் இருக்கு. ஆனா இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போறாங்க. அதாவது நீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது சட்டத்துல இருக்கா இல்லையான்றதை விட, நீங்க இதை பண்ணலன்னா பெரிய பிரச்சனையில போய் நிக்கும். அது என்னன்னு சொல்றேன்னா, நீங்க வந்து அட்லீஸ்ட் எந்த அது வந்து இருங்க நான் என்னோட ஐடியா தான், வேற எதுவும் இல்ல. இது வந்து நீ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இதை நீ தப்பா சொல்லியிருக்க, அதுக்கு வந்து நீ ரெஸ்பான்சிபிள். நீ தப்பா இருந்தா கண்டெஸ்ட் பண்ணி, இப்ப யூடியூப்ல கண்டெஸ்ட் பண்ண சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணீங்கன்னா தான், நம்ம தப்பா சொன்னா கேள்வி கேட்பாங்க சென்சிட்டிவான விஷயத்த அப்படின்னு நீங்க வந்தா மட்டும்தான் அதுல இருந்து கொஞ்சம் ரீஃப்ரைன் ஆவாங்க. இல்லைன்னா நம்ம எது சொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்ல அப்படின்னு. இல்ல சாரி ஒயிட் பேர், என்னன்னா நீங்க கொஞ்ச நாளா பார்த்திருப்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து குரல் வெளியே, அதாவது ஜனநாயகத்தோட நெருக்குறாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு எத்தனை வருதுன்னு தெரியும். ஆனா இந்த அரசு முதல் கைது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா உணவகத்தோட பேனர் தொட்டதுக்காக அல்லது கிழிச்சதுக்காக எடுத்த நடவடிக்கை முதல்ல வந்து திமுக தொண்டர் தான். ஆரம்பத்துல இருந்து நீங்க எல்லாமே நோட் பண்ணீங்கன்னா, சட்டப்படியான எந்த இடத்துல சட்டம் வந்து தன் கடமை செய்யும் அப்படிங்கிறத பார்த்து அந்த 27% ஓபிசி இடஒதுக்கீடுல இருந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணீங்கன்னா எல்லாமே சட்ட போராட்டம் மட்டும்தான். ஓகே, 1000 கேள்வி கேட்பாங்க. இல்ல நீங்க எல்லா விஷயத்திலையும் பாப்பீங்க. இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ரெண்டு வார்த்தை தான். இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல இருக்கிற ஒரு லீகல் விங்க் அப்படி எல்லாருமே லீகல் விங்க்னு வச்சிருப்பாங்க அல்லது லீகல் டீம்னு வச்சிருப்பாங்க, எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா திமுகவுக்கு மட்டும்தான் சட்டத்துறை அப்படின்னு இருக்கு. இல்ல கரெக்ட். நான் வந்து இப்போ இத குரல் வெளி நெரிக்கிறாங்க அப்படிலாம் ட்வீட் போடட்டும். இந்த மாதிரி இப்ப நீங்க தாவேக்கா இதுல அந்த ஆம்புலன்ஸை தடுத்தவனுக்கு ஒரு செவுல்ல ஒரு அறை விட்டாங்கல்ல, அவன் வந்து சைட்ல நின்று திமுக ஒழிகன்னு சொல்லியிருந்தா நீங்க அதை பண்ண போறது கிடையாது, ஜனநாயக உரிமை. ஆனா ஒரு ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்றவன் வந்து அவனோட உரிமைன்னு நம்ம விட முடியாது இல்ல. அவனுக்கு நீங்க செவுல காட்டி அடிச்சு ஓரமா போக வச்சீங்கன்னா தான் அந்த இடம் வந்து சரிப்பட்டு வரும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்டா மாறக்கூடிய அளவுக்கு இவனுங்க போறாங்க. இப்ப இவங்க போடுறது வந்து சும்மா 10 பேர் பேசுறது அப்படி கிடையாது. அவன் வந்து 7 லட்சம் ஃபாலோவர்ஸா அந்த ஒப்பீனியன் எடுத்துட்டு போய் சேர்றான். அது சரியோ தப்போ டிபேட் பண்றாங்களோ இல்லையோ, உண்மையாலவே அது தப்பா இருக்கிற பட்சத்துல உண்மையாலவே ஒரு சென்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, கவர்மெண்ட் அலோவ் பண்ண கூட அவங்களாம் இதை டிபேட் பண்ணிருக்கலாம். 10 பேர் இது பண்ணாங்க, அதுக்கு இவங்க பார்ட்டியில வந்து கேட்கவே இல்லை. அடுத்து எப்படி நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னு ஸ்ட்ராங்கா கேட்டா இவங்க அதே மாதிரி இந்த ரூல்ஸ் போடும்போது அது கரெக்ட் தானே அடிச்சு ஊடக பேசணும். தாவேக்கா கிட்ட கரெக்ட் தாங்க. இல்ல ஒயிட் பேர் இந்த விஷயத்துல இருந்து இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஆதாரங்கள்லாம் காட்டினாங்க. ஃபர்ஸ்ட் 2வது தடவையே வந்து அந்த நாகப்பட்டினத்துக்கு அப்புறம் வந்து போது எல்லா இடத்துலயும் காட்டினாங்க. அதுக்கப்புறமா 23 கண்டிஷன் போட்டதுக்கு அவன் வந்து அடுத்த நாடே வந்து பேசணுது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மோடி வந்து அமித்ஷா வந்தாலாம் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க போறது தப்பு, அவங்க போடுறது கரெக்ட் தான், ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை வந்து ஸ்ட்ராங்கா டிவி கேட்க அகைன்ஸ்டாவே அவங்க பேசணும். அப்பதான் இது தப்புன்னு அவங்க ரீஃப்ரைன் பண்ணுவாங்க. ஊடகம் வந்து இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு மீடியா
மீடியேட்டரா மட்டுமே இருக்காங்களே தவிர இது தப்பு, இது கரெக்ட், நீங்க போறது தப்பு தான், இதனால பாதிப்பு வரும்னு ஸ்ட்ராங்கா பேசவே இல்லை. அது இங்க வரையும் வருது. இப்ப வந்து ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. அது இவங்களே தான் வந்து வீட்டுல உட்கார விடாம மீடியா எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே brother. தெரியும். அப்ப இல்ல இல்ல ஒரே முடிச்சிரு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது வந்து இப்ப மீடியா வந்து இப்படிதான் ஒர்க் ஆகணும். இன்னைக்கு கூட காசு வாங்கிட்டு இறந்தவங்க பக்கம் நியாயம் இல்ல, விஜய் பக்கம் பேசிடலாமே. ஏன் இப்ப மட்டும் விஜய் பண்றது தப்புன்னு பேசுறீங்க? ஏன்னா அங்க பலி இன்னைக்கு அதிகம். கோர்ட்ல சொல்லிருக்காங்களா நேத்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. ஒவ்வொரு சின்ன கோர்ட்ல இப்பதான் சொல்றாங்க. அந்த ஒரு நிமிஷம் இதுல ரெண்டு பேருக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அசோக் சார் ஒரு நிமிஷம். நீங்க ஸ்பேசஸ்ல விஜய் ஃபேன்ஸ் அவனுங்களுடைய ஸ்பேசஸ்லயோ இல்ல அவங்க மத்தவங்க ஸ்பேசஸ்ல வந்து ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லிட்டே இருப்பானுங்க. டிவி விவாதத்துல அப்படி காமனா ஒண்ணு சொல்லுவானுங்க. என்ன பாருங்க, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இவன் பாண்டால இருந்து எல்லாருமே ஒரு விஷயம் போடுவானுங்க. அவன் பேசுற வீடியோல இதை ஒண்ணு மென்ஷன் பண்றான். கைய காட்டாதீங்க, இங்க கைங்க, வெளியில கைய காட்டாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நிபந்தனைகளை எடுத்து தடவை இந்த மாதிரி அவனுங்க ஸ்பேசஸ்ல ட்வீட்ஸ்ல வரும்போதே நான் கேட்டேன். ஒருத்தவன் நம்ம ஸ்பேஸ்ல வந்து மைக் கேட்கும் போது அப்ப நான் அவன்கிட்ட மைக் கேட்டேன். அவன்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு நிபந்தனைகள் காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள் இந்த லிஸ்ட்டை கூட எனக்கு முதல்ல நான் பார்க்கணும், எங்க சொல்லியிருக்கேன்னு காட்டு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இன்னி வரைக்கும் இல்ல. அதை யாருமே அவன் வந்து ஒரு விஜய் ஃபேன் கீழே வரான்னு வச்சுங்களேன், அவன் மைக் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அவன் இதை வந்து சொல்லுவான். இப்ப நல்லா பாருங்க, அந்த நேரட்டிவ் இல்ல. ஏன்னா நீதிபதி கேட்டார்ல. இப்ப இங்க பேசக்கூடிய நேரட்டிவ் அவனுங்க நீதிமன்றத்துல சப்மிட் பண்ண முடியாது இல்லையா? இந்த ப்ராபகண்டாவை திருப்பி 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 அவன் வச்சுக்கிட்டே வரான் அவன். புரியுதா உங்களுக்கு? அசோக் சார் ஏதோ நடுவுல பேச வந்தார், நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். அசோக் சார் சொல்லிடுங்க சார். அசோக் சார் அசோக் சார் இல்ல இப்போ அதாவது இந்த கரூருக்கே வந்து இவங்க வந்து கோர்ட்ல தானே பர்மிஷன் வாங்கினாங்க. ஆக்சுவலி அதுக்கு வந்து முன்னாடியே வந்து இவனால எவ்வளவு பாதிப்பு ஆனதுன்ற அந்த லிஸ்ட் இப்போ கரூர்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றாங்க பாருங்க, இந்த இதெல்லாம் இவ்வளவு பேர் அடிபட்டாங்கன்ட்டு. இந்த கரூருக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டு இருக்கணும், இவ்வளவு பேரு இந்த இது பாதிப்பு ஆயிருக்குன்றது அதை வந்து முன்னாடியே வந்து ஹைலைட் பண்ணிருக்கணும். அசோக் சார் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த கரூர் விஷயத்துல மீடியா எல்லாம் வாயை திறந்து இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இது பண்ண முடியாது, டிஃபெண்ட் பண்ண முடியாது. கரூர் விஷயத்துல இங்க வந்து இத்தனை பேர் உயிரிழப்பு நடந்திருக்கு இல்லையா? நான் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன், முதல் மாநாட்டுல இத்தனை பேர் அங்க ரோட்ல அத்தனை மாவட்ட தலைவர் உட்பட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு வெறும் அந்த இஷ்யூல மாநாடு நடக்கும் போது அங்க ஹெட்லைனா இருந்துச்சு. அத பத்தி பெருசா பேச்சோ டிபேட்டோ பெருசா இந்த அளவுக்கு ஏன் ஆகல? இப்ப அதை எடுத்துட்டு வராங்க. நல்லா நீங்க நோட் பண்ணி பார்க்கணும். மதுரை மாநாட்டுல நடந்த சில அசோகரிகள், மதுரை மாநாட்டுல நடந்த அசோகரிகள், விக்கிரவாண்டி மாநாட்டுல நடந்த அசோகரிகள். ஒரே ஒரு அந்த ஜெகதீஸ்வரன் வந்து ஆரம்பத்துல இருந்து வெளியில போனதுக்கு உண்டான காரணம் சொல்லும் போது புஷி ஆனந்துகிட்ட நான் பேசியிருக்கேன். விக்கிரவாண்டி மாநாட்டுல இது எல்லாமே தவறா நடந்தது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தெரியும், உண்மை என்னன்னு தெரியுமா? 444 பேர் வந்து மயக்கம் அடைஞ்சு சீரியஸா போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கட்சி மேல எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு போய் நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்ற இந்த நம்பர் இருக்குல்ல ஈகிள் ப்ரோ, இந்த நீங்க சொல்றீங்களா நம்பரு, இது சன் நியூஸ் விவாதத்துல செந்தில் சொன்னார். கரெக்டா? அதாவது ஜெகதீஸ்வரன் வெளியே போனாங்கல்ல, அதை பத்தி நான் எழுத செஞ்சிருக்கேன், போட்டோ செஞ்சிருக்கேன். ஆனா நாங்க நாங்க வந்து மெயின் பண்ணலைன்னா அது வந்து மாநாட்டுல ஏற்படும் விபத்தை, அதாவது வெளியே நடக்கக்கூடிய விபத்து, அந்த விபத்தை வந்து இதோட நம்ம கண்ணி பண்ணி பேச முடியாது. ஆனா இதுல இந்த மாநாட்டிலேயே அது நெஞ்சு வலி வந்து இறந்தவங்களும் இருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு நம்ம கேக்குறாங்க, இன்னைக்கு வந்து நடந்து ஒரு வாரம் சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த மாதிரி இவங்களால பாதிப்பு இவ்வளவு பேருக்கு ஏற்பட்டதுனால இந்த லிஸ்ட் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. மாநாட்டுல இத்தனை பேர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, மயக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை பேர் இறந்திருக்காங்க, அங்க வந்து போய் இறந்திருக்காங்க, அங்கேயே இத்தனை பேர் பாதிப்பு ஏற்பட்டு பின்னாடி இறந்திருக்காங்கிறத சேர்த்திருக்காங்க.
ஆனா இது மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஏற்படல. ஒரு தள்ளுமுள்ளோ, ஒரு கீழே விழுந்தோ, அது முறையற்ற முறையில ஒரு இறப்பு ஏற்படல. ஆனா இந்த இடத்துல ஏற்பட்ட இறப்பு எப்படின்னா, இல்ல இது இல்ல இல்ல வந்து இல்ல திரும்பி அங்கதான் நான் குறிக்கிறேன். அதே மாநாட்டுல இல்ல இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன், இன்னைக்கு ஏன் தெரியுமா யாருமே இந்த கீழே கிடந்தவனை கண்டுக்கல தெரியுமா உங்களுக்கு? கீழே செத்து அந்த பையன் சொல்றல 10 உண்மை பேர் உண்மை கீழே உண்மை கிடந்தா செத்து உண்மை போயிட்டான்னு ஜிப்சி. சொல்றேன். இருங்க அததான் வரேன். முடிச்சிடறேன். உண்மை நீங்க ஒரு சொல்றது நிமிஷம். புரியுது எனக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் தான். அதே மாதிரி அங்கேயும் கீழே படுத்து கிடந்தான். ஆனா கீழே கிடக்கிறவன் போதையில படுக்கிறானா மாயங்குழுந்துக்கான தெரியாம அங்கேயும் அண்ணன் ஆடித்தான் இருந்தாங்க. அந்த விஷயம் இருக்குன்ற மாநாடு ஒன்லயே. அதுதான் சொல்றேன் பரணி. அங்க ஒரு பாலிமர் சேனல் இருக்கும். பாலிமர் சேனல் இது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்க பேசுங்க பரணி. குறுக்கிடுற என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. விஜய் ஃபர்ஸ்ட் அந்த விக்ரமடி மாண்டல அந்த ரேம்ப் வாக் நடக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, கீழே ஒரு பையன் கீழே படுத்து கிடப்பான். அந்த கேட் அவனுக்கு மேல அந்த கேட் இருக்கும். அந்த கேட்ல கிரீஸ் தடற கேட். அது மதுரை மாநாடு. நான் சொல்றது விக்ரமடி மாநாடு. எல்லாம் மேல எப்படி கிடக்கும் ஏறி இருப்பான். நியூஸ் 24/7 பாலிமர் மட்டும் தான் அதை எடுத்து போட்டாங்க. நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல சேனல் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவன் டெலிட் பண்ணிடுவான்டா, டவுன்லோட் பண்ணிங்கடா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது. புரியுதா உங்களுக்கு? கீழே ஒருத்தன் படுத்து கிடப்பான், போதைய போட்டு படுத்து கிடக்குறான், நம்மளே நம்ப வச்சிருவாங்க. இப்ப அவன் போதையில படுத்துக்கிறானா? நீங்க சொன்னீங்க டெலிட் பண்ணிடுவான்ட்டு. இந்த மாதிரி அவனுக்கு அந்த ஸ்கூல் பஸ் டிஸ்டர்ப் பண்ண வீடியோலாம் நம்ம எடுத்து இது பண்ணோம். அப்பதான் முதல்ல டெலிட் பண்ணான் ஈவினிங் ஆன உடனே. பாலிமர் மேலே டவுட் வந்துருச்சு எங்களுக்கு. என்ன ஒண்ணு இல்ல, விஜய் வந்து என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட்டமா கொண்டாடாதீங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாப்புல பரணி. ஓகேவா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் தன்னுடைய வீர தீர நிகழ்ச்சி வச்சு இது ஒண்ணு பண்றாங்க. ஈசியா சரவணன் தான் அதை இது பண்ணி விட்டாப்புல. அவர் மாவட்டத்துல நடக்குது. அந்த பையன் இப்படி கீழே வச்சு அந்த செங்கலை உடைக்கிறான். அந்த நெருப்பு அந்த பையன் தலையில, அந்த சின்ன பையன் தலையில பத்திக்கிச்சு. உடனே என்ன பண்றான், தலையில இப்ப வைரல் ஆகுது. நியூஸ் சேனல் எல்லாம் போட்டிருக்காங்க. புதிய தலைமுறையில இருந்து தந்தி டிவில இருந்து எல்லாத்துலயும் வைரல் அடிச்சிங்க. கரெக்டா ஒரு 1 ஹவருங்க அந்த பையனோட அப்பா அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. என் பையன் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கிறான், இந்த தடவை சின்னதா இதாயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்க அந்த பையனோட அம்மா தான் நாங்க. இங்க நல்லா கவனிச்சிங்க பரணி, இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க. இங்க 41 பேர் இறந்துருக்கிறாங்க. இதுவே இங்க 1 2 இது பெரிய இஷ்யூ ஆகி மீடியாவில் பெருசா பேசப்பட்டதுன்னா சம்பந்தப்பட்டவங்களை விட்டே பேச சொல்லியிருப்பாங்க. கடந்த காலகட்டத்துல அப்படிதான் நடந்திருக்கு. இல்ல கபிலன் எங்கேயும் பேசுனாங்க மீடியால. அதே மீடியால ஒரு அம்மா வந்து ஒரு 13 வயசு பையன் வந்து இறந்துட்டான்றது உடனே ஒரு 1 ஹவர்லயே பேச வச்சாங்க பாலிமர்ல. ஆமா, ஒரு எடுத்த உடனே அவங்க பாலாஜி யாரும் இல்ல அந்த அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேன் நான். அந்த அம்மா எந்த மீடியால வருது நான் தேடிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் இப்ப நேத்து பிபிசி போட்ட டாக்குமெண்ட்ல கூட அந்த மூஞ்சி நான் ரொம்ப தேடி பார்த்தேன், கிடைக்கல. கண்டிப்பாக அது வந்து எப்படி அந்த உண்மையில வெளிச்சத்துக்கு வரும். பொறுமையா இருங்க. காவல்துறை நினைச்சா காவல்துறை நினைச்சா கண்டிப்பா தேடி எடுக்க முடியும். அது ரொம்ப ஏன்னா எனக்கு நம்பிக்கையே இல்ல, ஒரு பர்சன்ட் கூட நம்பிக்கை இல்ல அந்த அம்மாவோட குழந்தை இறந்துருக்கும்ன்ற நான் இது வரைக்கும் நம்பல. ஆனா எனக்கு அதுக்கு உண்மை தெரியணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு எனக்கே மனசு ஆறல. அந்த சேனல்ல இருந்து வேற எந்த சேனல்லயும் அந்த வீடியோ அந்த அவங்க பேசல. ஒரு சேனல்ல மட்டும் தான் பேசுனாங்க. அந்த ஒரு சேனல்ல அந்த கோட் பண்ண நேம் மட்டும் தான், வேற எதுலயுமே பேசல. அது இல்ல அது எதை உண்மையை சொல்றேன், அது எந்த ஒரு தாயும் தான் குழந்தை இறந்திருக்கும் போது அவ்வளவு தடகாத்தமா அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி விட பார்க்கலாம், கண்ணுல வலி தெரியல. அதனாலதான் நான் ரொம்ப யோசிச்சேன், அந்த அம்மா எப்படி ஏதாவது ஒரு இதுல வருவாங்க கண்டிப்பா, அப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஒண்ணும் இல்ல, நம்ம இந்த இவர் எப்படி பணம் கொடுப்பாரு, ஒரு ஒன்னும் பணம் இவருக்கு வர சொல்லி கொடுப்பாரு, அப்ப தெரிஞ்சிட போகுது. அது உண்மை நிலைமை தெரிஞ்சிடும். அந்த அம்மா வந்தாங்களா வரலையா என்ன தெரிஞ்சிடும் உனக்கு. எப்படி நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க பரணி, நான் போயிட்டு இங்க திமுகல இருந்து ஏதோ ஒரு லேடி தான் எடுத்து போட்டாங்க. யாருப்பா இந்த பொண்ணு, இந்த டீட்டெயில கொஞ்சம் சொல்லுங்க, இவங்க யாரு, இவங்க நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டா போட்டிருந்தாங்க. இவங்க நம்மனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சேனலா போய் தேடுறேன் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல. அந்த அம்மா வேற எங்கேயாச்சும் போய் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்கான், இல்ல விஜய் ஃபேன்ஸ் ட்வீட்ல எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் இது போட்டிருக்கான்னு போய் தேடுறேன். எங்கேயுமே இல்லைங்க. அந்த ஒரே ஒரு வீடியோல மட்டும்தான் பாக்குறேன், வேற எங்கேயுமே இல்லை அந்த அம்மா. இல்ல கபிலன், இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் வரும் கபிலன், இதெல்லாம் பாப்பாங்க. யாரு அந்த கொடுத்தது, யார் சேனல் எடுத்தது, இது யாருன்ற விஷயம் வரும். அதெல்லாம் நேம் கோட் பண்ணிருக்காங்க. அது வந்து நேம் கோட் பண்ணிருக்காங்க. ஒன்னாச்சா. ரெண்டாவது, இந்த நேரட்டிவ் செட் பண்ணி அடுத்த நேரட்டிவ் ஒண்ணு வந்துச்சு. என்னன்னா உண்மையிலே தான் புள்ளைய இழந்து கண்ணுல அந்த பயத்துல அந்த பதட்டத்துல அந்த அம்மா வந்து ஒப்பாரி வச்சு இந்த ப்ளூ கலர் சுடிதார் போயிட்டு ஒயிட் கலர் துப்பட்டா போட்டு ஒரு அம்மா அழுவும்.
அந்த அம்மாவை தூக்கிட்டு போற வீடியோ ஒருத்தன் எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு, அடுத்தது வந்து இப்ப பாருங்க அங்க உட்காந்து அழுகுறாங்க பாருங்க. இது என்னங்க எனக்கு புரியல. மயக்கம் போட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு பாருங்க இவங்க உட்காந்து அழுது. இது என்னன்னு புரியல. விஜய் ஃபேன்ஸ் நீங்க தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல இல்ல ஒண்ணு போட்டான். கபிலன், இது எனக்கு மாதிரி நிறைய இருந்துச்சு. முடிச்சிடறேன் பரணி. நான் என்ன பண்ணேன், யதார்த்தமா நான் டிஎல்ல பார்த்தேங்க. அதே கலர் அந்த அம்மா தான் புள்ளைய கட்டி பிடிச்சிக்கிட்டு பெட்ல, ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டு அழுவுது. தான் புள்ளைய கண்ணத்தை தடவி 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 அழுவுது. அந்த போட்டோ ஒண்ணு எடுத்தேன். என்னடா இவனுக்கு போயிட்டு இந்த அம்மா போய் சந்தேகப்படுறான், இவன் கண்ணுல பட்டுச்சா படலையா, இவன் எதுக்கு இப்படி செட் பண்றான், நேரட்டிவ் செட் பண்ண எடுத்தேன் டவுன்லோட் பண்ணி. இதுக்காகவே எடுத்து அவனுங்க வீடியோ ஒண்ணு எடுத்து அவனுங்க போட்ட வீடியோ எடுத்து போட்டு கீழே போட்டு ஃபேக்ட்ஸ்னு சொல்லி நானே எடுத்து போட்டேன். ஏன்னா டிஎல் அந்த டைம்ல யாருமே எடுத்து போடல. எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஹரிச்சந்திரன் சிவா அவரு வந்து எடுத்து அவரு அந்த போட்டோ மட்டுமே எடுத்து ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு அவரு எடுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் இங்க நிறைய திமுக ஐடி எல்லாம் எடுத்து போட்டாங்க. இதுதான் மாநாட்டுல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஜிப்சி ஒயிட் பேர்ல இருந்து நிறைய பேர் இங்க ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து இப்போ நம்ம போன வாட்டி நம்ம கேட்டது இப்பதான் மீடியா கேக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாநாட்டுல 10 பேர் செத்தப்பவே இப்ப எப்படி அவங்க ஒரு வாரம் ஆயிப்போச்சு. நான் சொல்ற பாயிண்ட் இருங்க கபில் ப்ரோ, சொல்ற பாயிண்ட் வந்து இன்னைக்கு மீடியா இப்ப பேசும்போது கூட அந்த துயர சம்பவம் நடந்து 8 நாள் ஆயிப்போச்சு. இன்னும் ஒருத்தர் கூட தாவை கலந்து போய் அவங்களுக்கு பேசல கேட்கலன்னு. இது இப்ப இல்லைங்க, ஃபர்ஸ்ட் மாநாடுலயே எதுவுமே போலங்க. ஃபர்ஸ்ட் மாநாடுலயே அவ்வளவு இது வரும்போது கூட அந்த பெரிய ஒருத்தர் அந்த மாவட்ட செயலாளர் தலைவர் யாரோ இறந்தாங்க. அதுக்கு மட்டும்தான் அவங்க வீட்லயே கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் புஷி ஆனந்த் வந்து போனாப்புலன்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க எப்போ அதுக்கு வந்து கண்டம் இது கொடுத்தாங்கன்னா ஒரு வாரம் கழிச்சுதான் அபிஷியல் ஐடியில இருந்து ஆழ்ந்த இரங்கலே வந்தது. அது வரைக்குமே நாங்க கேட்டுட்டு இருந்தோம். ஒயிட் பேர் இன்னொரு விஷயம் ஒயிட் பேர் இதுல ஆக்சுவலா வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு யாரு பே பண்ண வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சாலே இந்த மீடியா நெரேட்டிவ் யார் பண்ணாங்க கண்டுபிடிச்சிடலாம். எதுக்குன்னா எங்களுக்கு தெரியும், நீங்க தான் கேட்க மாட்டீங்க. ஊருக்கே தெரியும். இது வேற நீங்க வேற சந்தேகப்படுறீங்க. அந்த நேமே வெளியே வரல. இவ்வளவு நாள் ஆச்சு அந்த நேம் வெளியே வந்தது பாத்தியா? ஐயா ஒரு நிமிஷம். இந்த கேள்விக்கு பதில் பாலாஜி. இப்ப இங்க இருந்து அடுத்து உன்னை டக்குன்னு நீங்க அடுத்துல ஜம்ப் பண்ணிடுறீங்க. இதுக்கு அடுத்தது இப்ப இங்க ஸ்டாண்ட் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றத அது ரிவீல் பண்ணுது. எங்க அதிகமா லைக் விழுந்தது, எங்க இது நீங்க அந்த பவுன்சர் இஷ்யூல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது அதிகமா வந்து விஜய்க்கு ஆதரவா உட்கார்ந்து அது நேரட்டிவ் ஒண்ணு செட் பண்ணி லைக்ஸ் எப்படி வந்துச்சு, எங்கன்னா மாநாட்டுல இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு பாரு, இன்ஸ்டாகிராம்ல 10 மில்லியன் வியூஸ் பாரு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதை ரிவீல் பண்ணது மாரிதாஸ். கரெக்டா? மாரிதாஸ்ன்றவர் வந்து அங்க உட்கார்ந்து எடுத்து இங்க எந்த நாட்டுல இருந்து வெளில இருந்து பே பட்டது அப்படின்றத ரிவீல் பண்றாரு. அதோட கண்டினியூஷன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து விஜய் நடத்தக்கூடிய ரோட் ஷோல இருந்து எல்லாமே அது ட்ரெண்ட் ஆகுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க லோக்கல்ல பண்ணா வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு பே பண்ணி பண்றாங்க அப்படின்றத அவர் எடுத்து அங்க ரிவீல் பண்றாப்ல. ஓகேவா? ஆனா அவர் சொல்றது எல்லாத்துலயும் வந்து ஆமாஞ்சாமி தலையாட்டுறாலும் நான் கிடையாது. ஆனா சில முக்கியமான விஷயங்கள் பாயிண்ட் இருக்கா இல்லையன்றத மேட்ரு. இங்க இவனுங்க ட்ரெண்ட் செட் பண்றவங்க சொல்றல பரணி பாலாஜி, இது ஒவ்வொரு கட்டமா எந்த இஷ்யூ பெரிய ஆகணும், எதை நான் சொல்றத நீ கேட்கணும், நீ சொல்றத இங்க நான் கேட்க கூடாது, நான் சொல்றதுதான் உண்மைன்னு நீ நம்பணும். அதுக்கு எப்படி பண்ணா நீ நம்புவ, என்ன சொன்னா நீ நம்புவ அப்படின்ற அந்த நேரட்டிவ் செட் பண்றதுல வித்தியாசமான சில மெத்தட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மெத்தட்ஸே இல்ல. அது அவங்க அந்த மீடியா பிஆர் இதுல இருக்கிறதுனால அவங்களுக்கு வர நெட்வொர்க் ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்றான். இப்ப நீங்க அந்த ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் பங்களாதேஷ் ஐடி நிறைய போட்டது, திருப்பி அதை வந்து மாரிதாஸே போட்டுருந்தாப்புல கொலாஜ் பண்ணி திருப்பி அவன் பண்றான் அப்படின்ட்டு. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு இவன் ஹார்ட்ல கை வச்சிருக்க மாதிரி பங்களாதேஷ் ஐடிஸ் அவனுக்குலாம் யாருன்னே தெரியாது, சம்பந்தமே இல்லாம எக்ஸ்போஸ் பண்ண பாருங்க. அதையும் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ண என்ன தெரியுமா, இவனுங்க வந்து அதே ஐடி எந்த ஐடி வந்து ட்வீட் போடுதோ, நார்த் இந்தியால இருந்து எந்த ஐடி ட்வீட் போடுதோ அந்த ஐடி சமீபத்துல நான் கூட எடுத்து போட்டிருந்தேன், கம்பேரிசன் எடுத்து போட்டிருந்தானுங்க. அதையே எடுத்து காப்பி பண்ணி ரீச் ஆகல, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகல, எடுத்து நம்ம எடுத்து போடு, இது இன்னும் ரீச் பார்த்தல, அவங்களை எடுத்து போடு போய் சேரட்டும். இதுக்காகவே உட்காந்து இங்க பாருங்க அதை எடுத்து அதை கிராப் பண்ணி எடுத்து அவன் அதே ட்வீட்ல அதே ஐடியில திட்டியும் போட்டிருக்கிறான் மனசு கேட்காம, அப்புறம் காசுக்காக எடுத்துட்டு ட்வீட்டும் போட்டிருக்கான். கபிலன் எதுக்கு நான் அந்த ஹேஷ்டேக் பத்தி சொன்னேன்னா, அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி தான் அவன் கான்ஸ்பிரசி ஸ்ப்ரெட் பண்ணாங்க கம்ப்ளீட்டாவே. இது இப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம், உள்ள வந்து இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்ற விஷயத்தெல்லாம் அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி தான் மற்ற விஷயத்த எல்லாமே பண்ணாங்க.
நீங்க அது கண்டுபிடிச்சாலே கான்ஸ்பிரசி யார் யாரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஆமா, அந்த ஹேஷ்டேக்ல தான் வந்து சந்தோஷ் எதிர்க்கட்சி உள்ள ஆளுங்களை சேர்த்துருச்சு, இந்த மாதிரி சந்தோஷ் பண்ணுது, அதான் அந்த பேரண்ட்ஸ் வீடியோலாம் அந்த கான்ஸ்பிரசின்றது தான் இங்க பெரிய நெரேட்டிவா செட் பண்ணாங்க. அத கவர்மெண்ட் அகைன்ஸ்டா மாறின விஷயம். அதனாலதான் ஆதவ அர்ஜுனா போட்ட ட்வீட்டுக்கும் அது ரிலேட்டடா விஷயம் இருக்கு. சந்தோஷ் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற விஷயத்த வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. சந்தோஷ் சந்தோஷ் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, இவ்வளவு நேரம் நாங்க பேசுறதெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருந்தீங்க கரெக்டா? ஆமா ஆமாண்ணா. ஏதாவது ஒரு தப்பு இருக்கா நாங்க பேசுனதுல, இல்ல ஏதாவது ஒரு பொய் இருக்கா? இல்ல கரெக்டா தான் பேசிட்டு இருக்கீங்க, தப்புலாம் இல்லை. சரி, உங்க கருத்து என்ன? கருத்து என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அது பொதுமக்களா இருந்தாலும் சரி, அரசியல்வாதி கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்காரங்களும் நிர்வாகம் கீழ் மட்டத்துல யாருன்னா வச்சு ஆளை வச்சு ஒரு கட்டமைப்பு வச்சு பண்ணாதான் இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். மேல அவர் பாட்டு வண்டியில வராரு, ரைட்டு, வண்டி உள்ள அவங்க உக்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கீழே இறங்கி வந்து எல்லாருமே வந்து ஆர்கனைஸா பண்ணணும். அது பெண்களுக்கு தனியா நிக்கிற மாதிரி இல்லை, காலியா எதனா கிரவுண்ட் அந்த மாதிரி எதனா பண்ணாதான் இந்த மாதிரி விஷயம் நடக்காது. அதே மாதிரி அரசாங்கம் வந்து அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் வந்து கொடுக்கணும். இப்பதான் ஐபிஎஸ்க்கு அந்த பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னாரு இது பிரச்சாரத்துல, கடைசியா போன இதுல அது பார்த்தேன். அந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா இருந்தாதான் இந்த மாதிரி விஷயம் நடக்காது. சந்தோஷ், நீங்க எல்லாருமே கட்சியில இருக்கீங்களா? இல்ல கட்சியில இருக்கீங்களா? டிவிகேல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ப்ரோ, கட்சியெல்லாம் இல்ல ப்ரோ, சும்மா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கோம் ப்ரோ. டவுட் ஆக்சுவலா. ஏன்னா யாராவது டிவிகே வந்தா தான் கேட்கலான்னு. இந்த வாலண்டியர்ஸ் நான் ஏற்கனவே நீங்க வந்தீங்களான்னு தெரியல, கீழே இருந்தீங்க கேட்டீங்களான்னு தெரியல, நான் பேசியிருந்தேன். இந்த அண்ணா வந்து இந்த சில 10th 12th பசங்களுக்கெல்லாம் வந்து நிதி உதவி பண்ணுவார்ல, அப்பெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்களும் நிறைய பேர் அந்த டிஷர்ட்லாம் போட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ இந்த டைம்லலாம் அவங்களாம் யாரையும் பார்க்க முடியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்களே. அதுக்கு என்ன பிரச்சனை? அது இருக்கா, இன்னும் இருக்கா? அதை பத்தி கேட்கலான்னு தான் கேட்டேன். இல்ல ஜெக்கி ப்ரோ, நான் வந்து விஜய் ஃபேனே கிடையாது ப்ரோ. தனியா வாலண்டியர்ஸ் கிடையாது. வாலண்டியர்ஸ் ஓகே, பட் இருந்தாலும் கட்சி நிர்வாகிகளே வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. மாவட்டம், அவன் கீழே பகுதி, அப்பகுதி கீழே வட்டம், இவங்கெல்லாம் வந்து அந்த ஷேர் பண்ணி இவங்கெல்லாம் வந்து ஓகே, அந்தந்த கூட்டத்தை அந்தந்த ஏரியா வைஸ் அவங்க மண்டலில் இருக்கவங்க, இப்போ மண்டல பகுதி அந்த மாதிரி இருக்கிறது, அவங்க அவங்க வந்து ஓகே, இந்த இவங்க கூட்டம் வந்தாலே இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவன் அந்த ஏரியா அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் தண்ணி வாங்குறது, ஏதோ டீ வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை செய்வாங்க. ஆனால் இவங்க ஒன்றும் இல்லை, எவன் எங்க இருக்கான்றதே தெரியல. அதுதான் இப்ப எங்களுக்கு ஆதங்கம் அதுதான். விஜயை விடுங்க, அவர் போயிட்டாரு, ஓகே, அவர் வந்தா கூட்டம் வரும்ன்றாங்க, பிரச்சனை வருவாங்க, ஓகே. பட் இவங்க கட்சி அதுக்குள்ள யாருமே காணுமே. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்காங்க. உள்ள அந்த மாதிரி நின்னவங்க ஒருத்தருமே காணுமே. அப்ப இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி எல்லாமே கலைஞ்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்களா மேல இடத்துல இருந்து? இல்ல, கரூரோட கட்சி ஆபீஸ மூட சொன்னது யாருன்னு கேளு ஜிப்ஸி. இல்ல கரெக்ட். ஆக்சுவலி அந்த இன்ஃபர்மேஷன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எவனாவது ஒருத்தன் பதட்டத்துல காப்பாத்த போறேன், கட்சிக்காக போறேன் அப்படின்னு போயிருப்பான். ஒருத்தன் கூட போல எக்ஸாக்டா நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு யாரும் போகாதீங்கன்றது வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு தான் போறீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒயிட் பியர் ஒரு பிளட் டொனேஷன் ஏதோ பண்ணாங்க. படுத்துட்டு இருக்கிற பையன் மேல போயிட்டு துண்டை போடுவாங்க ஒரு அக்கா. பிளட் டிவிக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்றத காட்டுவாங்க. கரெக்டா? நம்ம பார்த்துக்கோ நினைக்கிறேன். அப்படி இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒருத்த கூட எப்படி நம்ம கண்ணில் படாம போச்சுன்னு பார்த்தேன். நானும் இன்ன வரைக்குமே ஏதாவது வீடியோ வந்து நான் பாக்குறேன், பழைய வீடியோல இருக்காங்களான்னு பாக்குறேன். ஆனா அப்ப மேல இருந்து ஏதோ வந்திருக்கு. விஜய் பேசும்போது ஒரு பையன் உயிரை பணைய வச்சு தொங்கி அப்ப ஒரு 10 பேரை மேல ஏத்துவான். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, செவுத்துல இருந்து அந்த இதுல டிச்சில மாட்டினவங்கள. அந்த மாதிரி எண்ணம் இருக்க இளைஞர்களை நீங்க யாரோ ஒரு 10 பேர் 20 பேர் கைட் பண்ணியிருந்தாலே அவன் அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்பான் கூட. நீங்க எல்லாம் செதறி ஓடும் போது ஓகே நம்ம வந்து தப்பிச்சா போதும்ட்டு அந்த கூட்டத்துல இருந்து கலைஞ்சு போயிட்டாங்க. அங்க இருந்து உங்களோட பவரே இளைஞர்கள் தான். இல்ல ஒரு பெரியவர் பேசுவார் அடுத்த நாள். அவர் வந்து எந்த வீடு கொடுத்திருப்பாரு. அதாவது அவருமே ஒரு 10 பேர் தூக்கி விட்டுட்டு அவரு கீழே விழுந்துருவாராம். திருப்பி அவரை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம போச்சான். அவர் 10 பேர் தூக்கிட்டு எல்லாரும் ஓடுனாங்க. அவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு தான் ஓடுனாங்க. யாரும் உதவி பண்றது கூட மைண்ட்லே இல்ல. அந்த அளவுக்கு தான் அந்த இருந்தாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு வீடியோ கூட நான் போட்டேன், ஒருத்தர் போட்டாரு, நான் இது பண்ணேன்.
அதாவது 2 பசங்க அவர் கூட இருக்கு, போட்டு ஷட்டரோட சேர்த்து நசுக்குறாங்க. அதுக்கு வந்து அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. பசங்க நசுங்குதுன்ட்டு முன்னாடி இருக்கணும் அடிச்சவங்க அவர்கிட்ட சண்டைக்கு போடுறாங்க. டேய் நீ எல்லாம் சேர்ந்த ஒரு ஹியூமன் செயின் மாதிரி அங்க ஒருத்தரை எப்படி அந்த 2 பசங்களை காப்பாற்ற முடியும்? ஏன்னா அவ்வளவு க்ரௌடு புஷ் பண்ணுது அகைன்ஸ்ட் செவுரு. அந்த ஆளு கூட ஹெல்ப் பண்ணணும்னு எவனுமே தோணல. ஏன் சண்டை போடுறேன்னு கூட சேர்த்து சண்டை போடுறானுங்க. இல்ல ஒயிட் பேர் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது அந்த இன்சிடென்ட் அந்த அடுத்த நாள் வந்து யூடியூப்ல வந்து கொஞ்சம் பேர் வந்து பேசுறாங்க. நம்ம நல்லாவே தெரிஞ்சு வந்து அவங்க விஜய் சப்போர்ட்டரா இருக்காங்க, டிவிக்குள்ள இருக்காங்களா நமக்கு தெரியல. ஆனா அவங்க யாருமே ஹாஸ்பிட்டல்ல போய் ஹெல்ப் பண்ணணும்னு தோணல. யூடியூப்ல ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு மட்டும் நிக்கிறாங்க. விஜய் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அந்த ஆமா நாங்க பார்த்தோம், ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல, எங்க 2 கண்ணால பார்த்தோம். அந்த கேங் அது சொல்றதுக்கு மீடியா வரும்னு தெரிஞ்சு அங்க போய் நிக்கிறாங்க. விஜய் மேல கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக மீடியால கொடுக்குறாங்க, ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா யாருமே கரூர்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல, அதே விஜய் பேரை வச்சு. இல்ல பாலாஜி, அந்த ஆம்புலன்ஸ் போனுச்சு திரும்பினு சொன்னாங்கல்ல. இல்ல ஆம்புலன்ஸ் போனுச்சு திரும்பினு சொன்னாங்கல்ல. ஆம்புலன்ஸ் உள்ளுக்குள்ள நெரிசலுக்குள்ள திரும்ப முடியாது. அந்த ரோடு ஸ்ட்ரைட் ரோடு, கொஞ்சம் தூரம் போய் தான் திரும்ப முடியும். அது நல்லா பாத்துருங்க அந்த வீடியோல. போய் திரும்பி வரும், போய் யூட்டன் எடுத்து வரணும் ஆம்புலன்ஸ் எல்லாமே. 2 ஆம்புலன்ஸ் அவர் ரவுண்ட்ஸ் அடிக்கிறான். யாரா பாதிக்கப்பட்டா டக்குன்னு தூக்கிட்டு போலாம், ரவுண்ட்ஸ் அடிக்கிறான் கிடைக்கிற வரையும். நீ போய் அவன் திருப்பிட்டு வரான், நீ வந்து உள்ள ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ தடுத்தா நீ பாத்தியா ஒரு ஆம்புலன்ஸ்? அவன் நிறுத்தி உன் பக்கத்துல எவனா இருந்தா அவன் கையை பிடிச்சி ஏத்தி அனுப்பு. நீ அதை பண்ணு. நீ ஏன் தனியா போறன்னு அவனை போய் ஏன் தடுத்துட்டு இருக்கிற? ஆனா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து 6 o'clock 6:30க்கு மேலேயே வந்து கொஞ்சம் மயங்கி கீழே விழுந்திருக்காங்கன்றது ரிப்போர்ட்டிங் எல்லாம் போயிருக்கு உள்ள. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட்டிங் போயிருக்கு, இந்த மாதிரி வந்து மயங்கி விழுறாங்க அப்படின்ட்டு. அப்ப ஆம்புலன்ஸ் உள்ளதானே வர செய்யும். நீங்க விஜய் வந்து ஆம்புலன்ஸ் வந்து சொல்றதுலாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மயங்கி விழுறாங்க கூட்டத்துல அப்படின்னு. உனக்கு சந்தேகமா இருந்தா ஆம்புலன்ஸ்ல ஏறி உட்காந்து கூட போ. அந்த மாதிரி போல இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க அண்ணாமலை பாக்குறது ஆர்வம், அங்க இருக்க யாரும் கீழே வந்து காப்பாத்துறது இல்ல அவங்களுக்கு. யாருமே கூட போ. இங்க பாருயா, இங்க ஒருத்தன் ஊந்துருக்கான், ஏத்தியா வா நான் தூக்குறேன். அது நீ பண்ணவே இல்லை. நீ தனியா போற எம்டியா போய் தான் ஏத்த முடியும். உனக்கு டவுட் இருக்கா? கூட ஆம்புலன்ஸ் வந்து பாசிங் பை ஆம்புலன்ஸும் இருக்கும், வேற எங்கன்னா கூட போறது கூட இருக்கலாம். போனா ஏத்திட்டு தான் போகணும்னு கூட அவசியம் கிடையாது, ஆள் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. இல்ல பாலாஜி, அடுத்த நாள் ஒரு நர்ஸ்ன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆம்புலன்ஸ்ல போனேன், நான் ஒரு நர்ஸ் அப்படின்னு சொன்னிச்சு. ஸ்டாம்பட் ஆகி ஒருத்தன் மயக்கி கிடக்கான், அவனுக்கு தண்ணி கொடுக்க சொன்னாங்களாம். அந்த நர்ஸ் உள்ள இருக்கவங்க கொடுக்க வேணாம்னு சொன்னாங்களாம். யாராவது மயங்கி கிடக்குற ஆளுக்கு, மூச்சு திணறல இருக்க ஆளுக்கு தண்ணி கொடுப்பாங்களா? எங்க பாத்திருக்கீங்களா? நானே நர்ஸ் தான், நானே ஆம்புலன்ஸ், எனக்கு உண்மையா சொல்றேன். கொஞ்சம் கூட இல்ல, நீ எப்படி நர்ஸ் எனக்கு புரியல. எப்படி நர்ஸ்ன்னு மூச்சு திணறல உள்ள தண்ணி கொடுத்தா இன்னும் மூச்சு திணறல் ஏற்பட்டு சீக்கிரம் செத்து போயிருவாங்க. அது கொல்றதுக்கு இன்னும் கொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது அந்த அறிவு கூட இல்லாம அந்த ஆளை வச்சு நான் பேட்டி கொடுக்க வைக்கிறேன். நான் சந்தோஷ் கை தூக்குறாரு. சந்தோஷ் வந்து டிவிகே ராஜா மாதிரி, அவர் ஒன்றும் டிவிகே கிடையாது, டிவிகே மாதிரி. அதானே நீங்க சும்மா அண்ணன் போட்டோ வச்சிருக்காரு. ஆமா ப்ரோ, ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன். ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. இப்போ ஆம்புலன்ஸ் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வருது, அது பண்ணுன்றாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். இப்போ யாரோ மயங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டத்துல. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த மயக்கமானவங்கள தூக்கிட்டு போனோம், ரைட்டா? இப்போ அது உள்ள வரத்துக்கே அங்க வழி இல்லை, உள்ள வரவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவு கூட்டமா இருக்கு. அது உள்ள வந்து அவங்க அந்த ஆம்புலன்ஸ் அங்க மயங்கி இருந்தவங்க தூக்கிட்டு போறதுக்குள்ளே 10 பேர் மயங்கிடுவாங்க, சுத்தி இருக்கவங்க 10 பேர். அது எந்த விதத்துல இது பண்றதுன்னே புரியுது. எப்படிதான் அது உள்ள நான் சொல்லுவா பதில் எல்லாரும் சாவறாங்கல்ல. இப்போ நான் சொல்லுவா அதுக்கு. சொல்லுங்க. ஓகே, நீங்க ஆம்புலன்ஸ் பத்தி சொல்றீங்கல்ல, ஆம்புலன்ஸ் வந்து ஒரு மினி வேன், ஓகேங்களா? உங்க அண்ணன் வர பஸ் எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? ஐயா அவர் டிவி கிடையாது, பாலாஜி அவர் டிவி கிடையாது, அவர் ஒரு நடுத்தர குடும்பம் வச்சிருக்காரு, கடிச்சிருவான். அப்போ டிவிகே லீடர் விஜய் வந்து வர பஸ்ஸோட வித்து எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? நீங்க ஆம்புலன்ஸ்க்கே கூட்டம் வந்து உள்ள வந்தா நசுங்கி 2-3 பேர் உள்ள மயக்க போட்டுருவான்றீங்களே, அந்த பஸ் எவ்வளவு பெரிய பஸ்? அதை வந்து 60 feet 100 feet உள்ள கொண்டு வந்தா அது கார்னரிங் பண்ணும், லாஸ்ட்ல இருக்கவங்க கார்னரிங் பண்றோம்னு தெரியல உங்களுக்கு. அதனால தானே போலீஸ் முன்னாடியே சொல்லிச்சு உள்ள போவாதீங்க, 50 மீட்டர் வெளியே நில்லுங்க. உங்க பஸ் உள்ள போச்சுன்னா அங்க மீடியன் இருக்கு, ரைட் சைடு ஃபுல்லா கார்னர் பண்ணி புஷ் பண்ணி பின்னாடி தள்ளிடுவாங்க, ரஷ்ஷா இருக்குன்னு சொல்லிச்சு. கேட்க வேண்டியதானே நீங்க? எதுக்கு 50 மீட்டர் முன்னாடி நிக்காம பஸ் உள்ள கொண்டு வந்தீங்க? அந்த பஸ்ஸோட உள்ள அந்த ரஷ் தான்
அந்த அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கார்னர் பண்ணி விட்டுச்சு, அந்த மரத்து பக்கமா தள்ளி விட்டுச்சு. நீங்க சின்ன ஆம்புலன்ஸ்க்கே சொல்றீங்க. அதுதான் ப்ரோ எனக்கு. ஏன்னா ஆம்புலன்ஸும் போகுது, இவர் பஸ் வருது, அது ஆமா கரெக்ட் தான். அது பஸ் பெரிய பஸ், அதோட பெருசு ஆம்புலன்ஸ், 2 ஆம்புலன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி அவரு வர ஒண்ணு அரியலூர்ல இது மாதிரி வர ஸ்டாம்பீடு காரணம் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து பஸ் உள்ள புஷ் பண்ணி அவ்வளவு ரஷ்ஷா உள்ள புஷ் பஸ் பண்றது. சாதாரண பஸ் இல்ல, லாரி மாதிரி இருக்குது. ஆமா, அது தள்ளி வர விடுறாங்க அந்த பஸ்ஸுக்கு. அது வந்து மீடியன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த பஸ் நீங்க சென்டர் பண்ணணும்னா அவங்க ரைட் சைட்ல இருக்க எல்லா பீப்புளையும் வந்து கார்னர் பண்ணி விடணும். அந்த கடை பக்கமா அந்த ஓலை இருக்க இடத்துல தள்ளி விட்டுருக்காங்க, அந்த மரம் இருக்க தள்ளி விட்டுருக்காங்க அந்த பக்கமா போக சொல்லி. அதுக்குதான் மெயின் ரீசன் ஸ்டாம்பீடு. அந்த ஜென்ரேட்டர் ரூம்லாம் உடஞ்சி உள்ள வந்தது ரீசனே அந்த பஸ் உள்ள வந்ததுனால தான். சரி ப்ரோ, இப்ப இவ்வளவு கூட்டம் இருக்கு, பஸ் போக முடியாதுன்னு தெரியுது, அது நின்ன இடத்துல இருந்தே பேச முடியாதா? அந்த பஸ் நிக்கிற அதுக்குதான் சொன்னாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க உள்ள போகாதீங்க, ஆல்ரெடி உள்ள கிரௌட் வந்து பாலாஜி ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ண சொல்லிக்கிறேன் பாலாஜி. மேல தைச்சு அந்த நியூஸ் கார்டை பார்த்துக்கோங்க. வாழ்க்கையே இழந்துட்டாங்க. ஒருத்தவங்க என்ஐடியில படிச்சிருக்கான், இனிமே அவன் வாழ்க்கையிலேயே அவன் இந்த கேஸை முடிச்சு அவன் வாழ்க்கையை என்ன பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. தயவுசெய்து தாவேக்கா நண்பர்களே, போடுறத உண்மையா தெரிஞ்சு போடுங்க. எதையும் போட்டு உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். போலீஸ் எல்லா இதையும் வாட்ச் பண்ணும். ஏன்னா இது வந்து சென்சிட்டிவான விஷயம். இதுல ஒண்ணு டிக்கர் ஆகி ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்க லைஃபே போச்சு. மேல பாத்துக்கோங்க. அவங்க 3 பேருமே அதுல அந்த ஒரு ஆள் என்ஐடியில படிச்சான், கொஞ்சம் கூட அறிவு இல்லாம வாழ்க்கை இழந்துட்டான். யோசிச்சுக்கோங்க, வாழ்க்கையே போச்சு. படிச்சா கூட பகுத்தறிவு இருக்கும்னு உத்தரவாதம் கிடையாது. இல்ல ஃபேன் அட்லேஷன் வந்து அவனுக்கு ஒரு பைத்தியக்காரனாம மாத்தி விட்டுருச்சு. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் போடும் போது யோசிக்க வேணாவா? அந்த விக்டிம் தானே நீங்க ஆக்சுவலா கிரியேட் பண்ணிருக்கணும். நீ உங்க ஃபேனுக்கு உங்க ஃபேன் ஐடி வச்சு உங்க அண்ணனுக்கு கிரியேட் பண்ணீங்களா? அப்பயே தெரியல. நீ என்நெட்ல படிச்சானா வேற எங்க படிச்சானா? இல்ல இது 2ஆம் முறை வந்து நியூஸ் தான் ப்ரோ. இதுல அப்டேட் இருக்கா? 3 பேர் கைது பண்ணாங்க. ஐயா அவங்க 3 பேர் என்ன படிச்சிருக்காங்கிறது இன்னைக்கு நியூஸ்ல போட்டிருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க பிரதர், என்ன நான் பண்றாங்க. திரும்ப சொல்றேன். நீங்க நிறைய டைம் படிக்கும்போது படிச்சவன் படிக்காதவன், அப்புறம் ரஜினி ஃபேன், அஜித் ஃபேன், அப்புறம் அரசியல்வாதி எப்படி பாக்குறீங்க? ஒரு அம்மா அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களே தெரியாது, அவங்க அவங்க கொடுத்துருக்காங்க. அவனுக்கு என்ன 10 கை 100 கையா இருக்கு, நாங்க பார்க்காத தலைவர்களா 1967 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? படிச்சவன் எல்லாம் புத்தாலியா இருப்பான், அறிவாளி பண்றதா முதல்ல தப்பு. அதையே மாத்துங்க முதல்ல. இல்ல அந்த ஊர்ல ஜிப்சி, பெரிய வயசானவங்க எல்லாம் போயிருப்பாங்க, அவங்க பேசியிருப்பாங்க. இல்ல ஜிப்சி, இப்ப நீங்க ஒரு ஆதங்கத்துல பேசுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களோட ஒரு நியூஸ்காரன் பேட்டி கேட்கற ஆதங்கத்துல ஏதாவது சொல்றீங்க, அது ரைட், அது ஒரு வேற மையானது. நீங்க ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி, ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை நீங்க பரப்ப விட்டு அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது கரெக்டா யாருதான் அந்த வந்து வச்சு ஆரம்பிச்சாங்கிறத ஃபுட் பிரிண்ட பார்த்து மாற்றதான் இவங்க எல்லாரும். இவங்க தான் படிப்பவங்களுக்கு யூஸ் எல்லாம் பண்றது என்ன விஷயம் இங்க? சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா வந்து படிச்சவங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியால டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் என்னன்னு தெரியும். நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணனா நியூஸே வந்துருச்சு, நீங்க உங்களை எல்லாம் வாட்ச் பண்றோன்ட்டு. அப்பயும் கொஞ்சம் கூட ஒரு ரேஷனல் திங்கிங் இல்லாம நான் போஸ்ட் பண்ணி மாட்டுவேன்னா அதை எப்படி சொல்வீங்க? அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா, உண்மையாலவே வந்து கவர்மெண்ட் இது பண்ணுது, அண்ணன் கூட நம்ம நிக்கணும், இதை டக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ன்ற இதுல போயிட்டாங்க. பட் அவங்க இதெல்லாம் உண்மையா இல்லைன்னா என்ன, இது உண்மையாலவே யாரையாவது ஹர்ட் பண்ணா என்ன ஆகும், சமூக பொறுப்பு என்ன, இந்த டைம்ல இது போடலாமா, அந்த இதுக்குள்ள எல்லாம் போல. எல்லாரும் வந்து நான் விஜய் அண்ணனை காப்பாத்துறேன், அதாவது அவங்க லைஃப் என்ன ஆகும் பத்தி யோசிக்காம படத்தோட பாக்ஸ் ஆபீஸுக்கு பண்ண அதே மேட்டர் இங்க பண்ணிக்கானுங்க. இப்போ வந்து பேக் ஃபயர் ஆகுது. கரெக்டா? அதான் சொல்றேன். விஜய் அண்ணன் இப்ப அவர் வீட்டுல இருந்துட்டாரு, இவர் வாழ்க்கை போச்சு. விஜய் அண்ணன் இவர் வெளியே வந்த உடனே அண்ணன் வந்து இவருக்கு எல்லாருக்கும் வேலை கொடுத்து அண்ணன் இவங்க கோடீஸ்வரம் இப்ப விஜய் அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, ஒய் வாங்கலாமா ஜெட் வாங்கலாமான்னு அவர் ப்ரொடெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட லைஃப் என்ன? ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டா வெளியே போயிட்டாரு, அடுத்த வாட்டி டைரக்டா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 1/2 முன்னாடி வந்து இன்டைரக்டா சொல்லிட்டு தான் இருக்காரு. அவரு உங்கள்கிட்ட இருந்து அவரை காப்பாத்துதான் வைப்பிரிவு கிரீஸ் எல்லாம் தடவுறாரு. உங்க மேல அக்கறை இருக்குன்றது அவரு அப்படிலாம் அவருக்கு சொல்றாரு. இதுக்கு மேலேயே உங்களுக்கு புரியலன்னா நாங்க எதுவும் பண்ண முடியாது. சொல்லிடுறேன் ஜிப்சி, ஏன் நான் சொல்றேன்னா இன்னமும் வந்து அவங்களே கோர்ட்ல சொல்லிட்டாங்க,
அது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி அவங்க பொதுச்செயலாளர் நோட்டீஸ் போட்டிருக்காரு. ஆனா இவங்க இன்னமும் வந்து அவங்க கத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கட் பண்ணி ஏதோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. புரிய மாட்டேங்குது. வெளியில மக்கள் கிட்ட என்ன சொன்னாங்க அவங்க, இந்த மாதிரி திமுக சரி பண்ணிச்சு, செந்தில் பாலாஜி பண்ணாரு, இது இந்த வெட்டினாங்க குத்துனாங்க, அந்த இது போட்டாங்க, கெமிக்கல் போட்டாங்க, எல்லாம் சொன்னேன். நீ அங்க போய் கோர்ட்ல போயிட்டு எஸ் எதுவுமே சொல்லல. அங்க போய் இல்ல அத சொல்லி முடிச்சுட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னமும் நீங்க ஒரு கேஸ் வாங்கிக்கிறாங்க. இல்ல நீங்க கேஸ் வாங்காதீங்க. இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கேஸ் வாங்கி நீங்க தான் நடத்த போறீங்க. அவங்க உங்களுக்கான உதவி கூட கொஞ்சம் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா மாவட்ட செயலர் கை கழுவிட்டாங்க அவங்க. ஒரே வாரத்துல மாவட்ட செயலர் பிரச்சனை மாவட்ட செயலர் தான் காரணம். இது ஒரு ஆக்சிடென்ட்.